Exercise 4.3 problem number 5. The hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side. If the third side is 2 meter less than the hypotenuse, find the sides of the triangle. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து ஃபிகர் மூலமா வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி வந்து இருக்கு, இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் படி வந்து ஸோ இப்படி வந்து ட்ரா பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ரைட் ட்ரையாங்கிள். இந்த ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, த ஹைபாட்டன்யூஸ் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 6 மீட்டர் மோர் தென் தி ட்வைஸ் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் சைட். இப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் சைட் வந்து இந்த பிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதோட லென்த் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஹைபாட்டன்யூஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 6 meter more than the twice of the shortest side. Twice of the shortest side na twice na 2x வந்து கிடைக்குமா, அதுக்கப்புறம் வந்து 6 meter more னு வேற கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கிடைக்கும், 2x plus 6 அப்படின்றது வந்து கிடைக்கும் ஹைபாட்டன்யூஸ்க்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சைடோட டீட்டெயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 meter less than the hypotenuse. இப்போ ஹைபாட்டன்யூஸ் வந்து 2x plus 6னா இதில் வந்து 2 meters வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ -2 வந்து போட்டிங்கன்னா என்ன வந்து கிடைக்கும், 2x plus 4 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 2x plus 4. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளை வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ பித்தகோரஸ் தியரம் வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆங்கிள் பி இஸ் 90 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரியும், பிசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர், யூனிட் வந்து மீட்டரில் இருக்கனால மீட்டர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னது, 2x plus 4 meter. Next வந்து AC. AC is equal to 2x plus 6 meter. இப்போ x என்ற வேல்யூ என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும். By Pythagoras theorem, AC square, hypotenuse square வந்து எதுக்கு வந்து equal, sum of the square of the opposite sides of the triangle சரிங்களா. அப்படின்னா AB square plus BC square. AC ஓட வேல்யூ வந்து என்னது, 2x plus 6. So 2x plus 6 the whole square is equal to, AB வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2x plus 4 the whole square plus BC வந்து என்னது, x. So x square. So இப்போ a plus b the whole square ஃபார்மட்ல வந்து இருக்கு. So அதை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், a square. a squareனா 4x square. நெக்ஸ்ட் வந்து b square, 6 squareனா 36 plus 2ab 2 into 2 4, 4 into 6 என்ன கிடைக்கும், 24 வந்து கிடைக்கும். ஸோ 24x சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அதே a plus b the whole square ஃபார்முலாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4x square plus 16 plus 2 into 4 8, 8 into 2 16. ஸோ 16x வந்து கிடைக்கும். இங்கே வந்து x square இருக்கு, ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கிட்டு இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் அப்படியே வந்து கொண்டு வந்துருங்க இந்த சைடு. ஸோ இங்கே 4x square ஏற்கனவே வந்துருக்கு, இங்கிட்டு வரும்போது -4x square வந்து வருமா. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஏற்கனவே ஒரு x square வந்து இருக்கு, ஸோ அதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே 24x வந்துருக்கு, இங்கே 16x வந்துருக்கு. ஸோ இந்த சைட் கொண்டு வரும்போது -24x வந்து மாறிடும். ஸோ 24 minus of 16 என்ன வந்து கிடைக்கும், 8 வந்து கிடைக்கும் சரிங்களா. மைனஸ் வேல்யூ வந்து லார்ஜராக வந்துருக்கு, ஸோ -8x. நெக்ஸ்ட் இங்கே 36 வந்துருக்கு, இங்கே வந்து 16 வந்துருக்கு. ஸோ இந்த சைட் கொண்டு வரும்போது -36 வந்து மாறிடும். ஸோ -36 plus 16 என்ன கிடைக்கும், -20 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து இது வந்து சால்வ் பண்ணுவோமா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, 20 வந்துருக்கு. ஸோ 10 2 -10 plus 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதை ஆட் பண்ணோம்னா -8 வந்து கிடைக்குது. அதே மாதிரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -20 வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எழுதலாம், x minus of 10 into x plus 2 is equal to 0. ஸோ இப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணோம்னா x is equal to 10 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா x is equal to -2. ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து வராது சரிங்களா. ஸோ x is equal to -2 வந்து இன்வேலிடான ஒரு வேல்யூ. ஸோ வேல்யூ ஆஃப் x வந்து என்னது, 10. இப்போ சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து எடுத்து எழுதிக்கலாமா. therefore sides of the triangle or first வந்து என்னது, BC. BC is equal to என்னது, x மீட்டரா.
So x வந்து 10. So 10 meter. Next AB. AB வந்து என்னது 2x plus 4 So that is equal to 2 into 10 plus 4 which is equal to 24 meter. Next வந்து AC. AC is equal to another 2x plus 6 So that is equal to 2 into 10 plus 6 which is equal to 20 plus 6 26 meter. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா sides of the triangles ஓட values. The answer வந்து highlight பண்ணிக்கோங்க. Exercise 4.3 problem number 6. 5-meter long ladder is placed leaning towards the vertical wall such that it reaches the wall at a point 4 meter high. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பால் வந்து இருக்குது. பால்னா சுவர் சரிங்களா. வேர்டிக்கல் வால் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து எப்படி வந்துருக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த சுவர் சரிங்களா. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லேடரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லேடர்னா ஏணி. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் இப்படி சாஞ்ச மாதிரி அந்த வாலில் வந்து இந்த லேடரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேடரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து இது வந்து கீழே கிரவுண்ட்ல இருந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 4 மீட்டர் ஹைட் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து அந்த லேடரை வந்து மூவ் பண்ணுறாங்க. அதாவது எப்படி வந்து மூவ் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் த வால் வந்து மூவ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ மூவ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது இங்கே இருக்கு லேடர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சரிங்களா அதோட ஃபுட்டு இப்போ எவ்வளோ தூரம் வந்து மூவ் பண்ணுறாங்க 1.6 மீட்டர் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவு 1.6 மீட்டர் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்துருச்சு இப்போ லேடர். ஸோ இப்போ இங்கே லேடர் வந்து வந்துருச்சுன்னா எப்படி வந்து நிற்கும் அது இந்த மாதிரி வந்து நிற்குமா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போது ஏற்கனவே இனிஷியல் பொசிஷன் வந்து 4 மீட்டரில் வந்து இருந்துச்சு. இப்போது உள்ளே வந்தோம்னே இந்த லேடரோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ இந்த ஹைட் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் வந்து இது வந்து அப்வர்ட் டைரக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த வாலில் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே இனிஷியலாக வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பாயிண்ட் ஏ இது பாயிண்ட் பி இது வந்து பாயிண்ட் சி சரிங்களா. ஸோ 1.6 மீட்டர் வந்து இன்வர்ட் டைரக்ஷனில் வந்து வருதுல அந்த பாயிண்ட் வந்து டி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதாவது இனிஷியலாக இருந்த டிஸ்டன்ஸில் இருந்து இவ்வளவு தூரம் ஏறி இருக்குல்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒய் தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து பி டு டி அந்த சிவருக்கும் இந்த ஏணிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு டீட்டெயில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஏன்னா செவரோட வேர்டிக்கல் வாலில். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரி வந்து மேக் அவுட் பண்ணும் 90 டிகிரி வந்து மேக் அவுட் பண்ணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேடர் வந்து பொசிஷன் ஏல வந்து இருந்துச்சு வாலோட பொசிஷன். இப்போ வந்து மேலே வந்து ஹைட் வந்து கூடியிருக்கு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் வந்து இ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஏக்கும் ஈக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூவனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க லேடரோட லென்த்து. ஸோ அது வந்து என்னது இனிஷியலாக வந்து பிளேஸ் பண்ணும்போது ஏசியா. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு என்னது லேடர் வந்து இப்போ புது பொசிஷன் வந்து டிஇல வந்து இருக்கு. லேடரோட லென்த் வந்து எப்பயும் வந்து மாறாது. ஸோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 5 மீட்டர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இனிஷியல் வால் லென்த் அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். டிஸ்டன்ஸ் by which ladder moved upward on wall is equal to another AE, that is equal to y meter. அதே மாதிரி BD is equal to என்னது x meter சரிங்களா. so next வந்து DC is equal to 1.6 மீட்டர் அவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆயிருக்கு. இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்
ஏபிசி இனிஷியலாக வந்து லேடர் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த பொசிஷனை வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏசி ஸ்கொயர் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதுதானே ஹைபாட்னியூஸ். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏசின்றது வந்து என்னது, லென்த் ஆஃப் த லேடர், அது வந்து 5 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ மைனஸ் ஆஃப் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்கொயர். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 25 மைனஸ் ஆஃப் 16 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 9. ஸோ பிசி ஸ்கொயர் வந்து 9. therefore பிசி இஸ் ஈக்குவல் டு என்னது 3. ஸோ 3 மீட்டர். ஸோ இப்போ வந்து பிசி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பிசின்றது வந்து இந்த டோட்டல் லென்த். சரிங்களா? 3 மீட்டர். ஸோ இப்போ வந்து இதுல இருந்து ஏணி வந்து எவ்வளவு தூரம் வந்து உள்ள வந்து மூவ் ஆயிருக்கு, 1.6 மீட்டர் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது எக்ஸ் பிளஸ் 1.6 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 3 மைனஸ் ஆஃப் 1.6. ஸோ தட் கிவ்ஸ் 1.4 மீட்டர். ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது பிடி, பிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 1.4 மீட்டர். ஸோ இப்போ இந்த கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? பிடியோட டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏஇயை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஒய்ன்ற டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ட்ரையாங்கிள் வந்து எடுக்க போறோம்னா, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஏணி வந்து ஏறிச்சு பார்த்தீங்களா, அந்த அளவுல இருந்து இப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ வந்து ஏணி வந்து மூவ் ஆகி டிஇ அப்படின்ற பொசிஷனை வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து இப்போ எடுத்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து எழுதலாம். சரிங்களா? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இபிடி, இடி ஸ்கொயர் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இப்போ ஹைபாட்டன்யூஸ். சரிங்களா? ஸோ இடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஇ ஸ்கொயரா, அதாவது இந்த டோட்டல் லென்த். சரிங்களா? ஸோ பிஇ ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன வந்து கண்டுபிடிக்க போறோம்னா, இது மூலமா இந்த பிஇ ஸ்கொயர் டோட்டல் லென்த் வந்து எவ்வளவு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதாவது ஏணி மூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வால்ல வந்து எவ்வளவு பொசிஷன் வந்து எடுத்திருக்கு அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? அதனால வந்து பிஇ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, இடி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் பிடி ஸ்கொயரா. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இடி வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி லேடர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 5 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் பிடி. பிடி தான் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ 1.4 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் ஆஃப் 1.4 தி ஹோல் ஸ்கொயர்னா 1.96 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 23.04. இது வந்து பிஇ ஸ்கொயர். therefore பிஇ இஸ் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் 23.04 which is equal to 4.8 மீட்டர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஇயோட வேல்யூ. பிஇ இஸ் ஈக்குவல் டு என்னது 4.8 மீட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பிஇ வந்து எவ்வளவு, 4.8 மீட்டர் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏற்கனவே இனிஷியலாக வந்து ஏபியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். நம்மளுக்கு தேவையானது இந்த ஒய், எவ்வளவு தூரம் அந்த ஏணி மூவ் ஆயிருக்கு அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ஏஇ இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது டோட்டல் லென்த். இப்போ பிஇ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, பிஇ மைனஸ் ஆஃப் ஏபி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4.8 மைனஸ் ஆஃப் என்னது 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 மீட்டர். ஸோ 0.8 மீட்டர் வந்து அந்த லேடர் வந்து அந்த வால்ல வந்து அதோட அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது உள்ள கொண்டு வரும்போது அந்த ஏணி வந்து அந்த வால்ல வந்து இவ்வளோ ஹைட் வந்து கூட போயிருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. therefore the distance the ladder slide upward on the wall
is equal to 0.8 meter. So இதை வந்து highlight பண்ணிக்கோங்க இந்த ஆன்சரை. Exercise 4.3 problem number 7. The perpendicular PS on the base QR of a triangle PQR intersects QR at S such that QS is equal to 3SR. Prove that 2PQ square is equal to 2PR square plus QR square. So எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஃபிகர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா QR. ஸோ ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து எப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு. ஸோ QR இதுதான் பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த QRல வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, அது வந்து S. சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா QS is equal to 3 times SR. அப்படின்னா QSோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து S வந்து இங்கே இருக்குது. பெர்பெண்டிகுலர் வந்து PSஆ. ஸோ இதுதான் அந்த பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர்னு என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து P. ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன வெரிஃபை பண்ணணும், அதாவது டு ப்ரூவ் 2PQ square is equal to 2PR square plus QR square. ஸோ இதான் வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ரைட் ட்ரையாங்கிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரைட் ட்ரையாங்கிள் வந்து என்னது, PSR. சரிங்களா? ஸோ இங்கே வந்து PR ஸ்கொயர் இருக்குது, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். PR ஸ்கொயர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் PR ஸ்கொயர் தான் ஹைபாட்டன்யூஸ். ஸோ PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ அதர் டூ சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள SR ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, QSோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. QS இஸ் ஈக்குவல் டு என்னது, 3 times SR. தேர்ஃபோர் SR இஸ் ஈக்குவல் டு வாட், QS by 3. சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் வந்து நினைவு வச்சுக்கணும். இதை ரெண்டையும் தான் இந்த ப்ரூஃபில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடை வந்து எடுத்து எழுதலாம். RHSல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ PR ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், அதாவது PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாமா? ஸோ ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, QR ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ QR ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த 2ஓட வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்ன கிடைக்கும், 2 into PS ஸ்கொயர் 2PS ஸ்கொயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 into SR ஸ்கொயர் வந்து 2SR ஸ்கொயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் QR ஸ்கொயர் வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2PS ஸ்கொயர் அப்படியே வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து SR ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. SRோடது வந்து என்னது வேல்யூ, QS by 3. ஸோ அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 into SRக்கு பதிலாக QS by 3 the whole square. சரிங்களா? ஸோ ப்ளஸ் QR ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2PS ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ வந்து QS the whole square வந்து QS ஸ்கொயர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 3 ஸ்கொயர் வந்து 9 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே 2 இருக்கனால 2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வந்து கிடைக்கும், 2QS ஸ்கொயர் by 9 அப்படி வந்து கிடைக்குமா? சரிங்களா? ஸோ ப்ளஸ் இப்போ இந்த QR ஸ்கொயர். ஸோ QR ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், இந்த ஹோல் இதுதான QR ஸ்கொயர். ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம், QS ப்ளஸ் SR அப்படின்னு வந்து எழுதலாமா? அதாவது QRக்கு பதிலாக QR இஸ் ஈக்குவல் டு QS ப்ளஸ் SR. சரிங்களா? ஸோ அப்படியே வந்து யூஸ் பண்ணுங்க. QS plus SR the whole square. So that is equal to 2PS square plus 2QS square by 9 plus QS plus இப்போ SR இருக்கு பார்த்தீங்களா, SRக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், QS by 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் to the whole square. So that is equal to 2PS square plus 2QS square by 9. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து LCM எடுங்க. எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், கீழே வந்து 3 வந்து கிடைக்கும்,
மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3qs + qs 4qs வந்து கிடைக்குமா to the whole square. சரிங்களா? வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். So that is equal to 2ps square plus 2qs square by 9. அதாவது இந்த ரெண்டு டேர்மை அப்படியே வந்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4qs the whole square வந்து 16qs square வந்து கிடைக்கும். சரிங்களா? டினாமினேட்டரில் வந்து 3 இருக்கு, 3 ஸ்கொயர் வந்து 9 வந்து கிடைக்குமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2ps ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து இந்த ரெண்டுதே எடுத்துட்டோம்னா காமனாக 9 வந்து எடுத்துக்கலாம். மேலே வந்து பாருங்கள் நியூமரேட்டரில் வந்து 2s ஸ்கொயர் ப்ளஸ் 16qs ஸ்கொயர் வந்து இருக்குது. ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 18qs ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஸோ இதை 9 டேபிள்னால டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 இங்கே வந்து 1. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2ps ஸ்கொயர் ப்ளஸ் 2qs ஸ்கொயர் வந்து கிடைக்கும். இதில் 2 வந்து காமனாக வந்து எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ps ஸ்கொயர் ப்ளஸ் qs ஸ்கொயர் வந்து கிடைக்கும். So that is equal to, so ps square plus qs square. So ps square plus qs square வந்து என்னது? அதாவது இதுதான் வந்து ps square. சரிங்களா? ஸோ இந்த சைடு qsன்றது வந்து இந்த சைடு. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? இங்கே 90 டிகிரினா இங்கேயும் வந்து 90 டிகிரியா? ஸோ பை பித்தகோரஸ் தியரம் வந்து ps ஸ்கொயர் ப்ளஸ் qs ஸ்கொயர் எதுக்கு வந்து ஈக்குவல்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த qp ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல், ஹைபாட்னியூஸ்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? So therefore that is equal to 2ps square plus qs square வந்து இப்போ pq square. சரிங்களா? So that is equal to என்னது? LHS. Hence proved. Exercise 4.3 problem number 8. In the adjacent figure ABC is a right angle triangle with the right angle at B and point DE trisects BC. Prove that 8AE square is equal to 3AC square plus 5AD square. ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசெக்ட் பிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் டி அண்ட் இ வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த லைனை வந்து பிசிக்கு வந்து ட்ரைசெக்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிடிக்குள்ள டிஸ்டன்ஸ் இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா டிஇக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி இசிக்குள்ள டிஸ்டன்ஸும் எக்ஸ் அப்படின்னு தான் வந்து இருக்கும். இதுதான் ட்ரைசெக்ட்கான மீனிங். சரிங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் 8AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர். ஸோ இப்படி வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போது இவங்க கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம வந்து என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் லார்ஜர் ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஏபிசியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து எடுக்கும்போது ஏசி தான் ஹைபாட்டன்யூஸா. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். சரிங்களா? இதை வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் படி இன் ட்ரையாங்கிள் ஏபிஇஆர், அதாவது இதுதான் வந்து ஹைபாட்டன்யூஸ். சரிங்களா? அதாவது ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பிஇ. சரிங்களா? ஸோ பிஇ ஸ்கொயர். ஸோ இது வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ட்ரையாங்கிள், அதாவது ஸ்மால் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏடி தான் இப்போ ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது?
ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இந்த லென்த் தான். ஸோ பிடி ஸ்கொயர். ஸோ இது வந்து 3. ஸோ இப்போ 3 வந்து நோட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா ஆர்ஹெச்எஸை வந்து எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3ac ஸ்கொயர் ப்ளஸ் 5ad ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3ac ஸ்கொயர். இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஃப்ரம் 1 ab ஸ்கொயர் ப்ளஸ் bc ஸ்கொயர். ஸோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க, ab ஸ்கொயர் ப்ளஸ் bc ஸ்கொயர் சரிங்களா, ப்ளஸ் 5ad ஸ்கொயர். ad ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், ab ஸ்கொயர் ப்ளஸ் bd ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து 3யோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 5யோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3ab ஸ்கொயர் ப்ளஸ் 3bc ஸ்கொயர் ப்ளஸ் 5ab ஸ்கொயர் ப்ளஸ் 5bd ஸ்கொயர் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே 3ab ஸ்கொயர், இங்கே 5ab ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8ab ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் வேறு என்ன டேர்ம்ஸ் வந்து இருக்கு, 3bc ஸ்கொயர் ப்ளஸ் 5bd ஸ்கொயர் வந்து இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த ட்ரைசெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8ab ஸ்கொயர் வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இப்போ bc ஸ்கொயர், பிசினா என்ன அர்த்தம், அதாவது கம்ப்ளீட்டாக இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸா 3x அப்படின்னு வந்து எழுதலாமா சரிங்களா. ஸோ ப்ளஸ் 3 இன்டூ பிசி வந்து 3x, ஸோ 3x தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா, ப்ளஸ் 5bd ஸ்கொயர். பிடியை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8ab ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ 3x ஸ்கொயர் வந்து 9x ஸ்கொயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே வந்து 5x ஸ்கொயர் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8ab ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ 3 இன்டூ 9 27. ஸோ 27x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8ab ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம்னா 32x ஸ்கொயர் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 வந்து காமனாக வந்து எடுக்கலாம். ஸோ 8 காமனாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், ab ஸ்கொயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 4 இன்டூ 8 தானே 32. ஸோ 4 வந்து இங்கே போட்டுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ ab ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 4x ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம், 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ ab ஸ்கொயர் வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ ப்ளஸ் 2xக்கு பதிலாக எப்படி வந்து எழுதலாம், அதாவது bd ப்ளஸ் de இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 2x வந்து கிடைக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த b டோட்டல் லென்த் தான் வந்து இந்த 2x வந்து கொடுக்குது சரிங்களா. ஸோ be த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ ab ஸ்கொயர் ப்ளஸ் be ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ ab ஸ்கொயர் ப்ளஸ் be ஸ்கொயர். எதுக்கு வந்து ஈக்குவல், ஃப்ரம் 2 வந்து பார்த்தோன்னா இது வந்து ae ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ 8 இன்டூ ae ஸ்கொயர். ஸோ இது வந்து பாருங்கள், இதுதான் வந்து நம்ம LHSல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு LHS, ஹென்ஸ் வெரிஃபைடு. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.